இப்படி ஒரு மட்டமான சீசன யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. மக்களுக்கு லிட்டரலி புடிக்கவே இல்ல. அதனால தான் ஓட்டு கூட போட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் பார்க்கும்போது பிக் பாஸ் கடுப்பாவுறாரு. இவ்ளோ ஹார்ஷா நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அவ்ளோ ஒரு சலுகைகள், அவ்ளோ இது குடுத்தும் பார்த்தீங்கன்னா, எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இவ்ளோ ஒரு திறமைய நீங்க காட்ட முடியாது. எல்லா திறமையும் இந்த பிளாட்ஃபார்ம் காட்டலாம். அப்படி இருந்து ஏன்டா இவ்வளவு தற்குறியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி பிக் பாஸ் ஊத்துறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, வீட்டு தல பதவியும் புடுங்குறாரு. எனக்கு என்னமோ இந்த வாரம் 2 எவிக்ஷன் 3 எவிக்ஷன் பண்ணா கூட கரெக்ட்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷியாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த சீசன் எடுத்தோனே இந்த தண்ணி பழத்த உள்ள விட்டோனே பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இரிட்டேட் ஆயிட்டாங்க. அப்புறம் கடைசியா கலையரசன விட்டாய்ங்க. அரோரா சின்க்ளேர விட்டாய்ங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எங்கிட்டு இருந்துடா கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாரி எல்லா பேரையும் விட்டாங்க. அது மக்களுக்கு சுத்தமா புடிக்கல. சரி தண்ணி பழம் கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ பொண்ணுங்க காஜு ஏதோ இருக்காருன்னு வச்சுப்போம். ஏதோ கன்டென்ட் ஆச்சும் குடுக்குறாரு. ஒன் மேன் ஷோவா பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் தான் அந்த ஷோக்கு கன்டென்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இருக்க ஒரு 18 பேர் இருக்குன்னா, ஒரு 2, 3 பேத்த தவிர, மிச்சம் இருக்கவன் எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணணும்ல. ஒண்ணு என்டர்டெயின்மென்ட்டா ஏதாச்சும் பண்ணணும். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கருமத்தையாச்சும் பண்ணணும். அத விட்டுட்டு தூங்குறது. அதாவது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இந்த சீசன் 1லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சொல்ற விஷயம் என்ன அப்டின்னா, வீட்ல தூங்கக்கூடாது. தூங்குனா நாய் குறைக்கும். தயவு ஆக்டிவிட்டியா ஏதாச்சும் பண்ணிட்டே இருங்க. முன்னாடி சீசன்ல எல்லாம் 24/7 கிடையாது. இப்ப இந்த சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 சீசன் நெனைக்கிறேன். ஒரு 3 சீசனா 24/7 இருக்கு. அப்படி இருக்கும்போது 24 மணி நேரமும் உங்கள கண்காணிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது 24 மணி நேரமும் 100 நாட்கள் ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. 24 மணி நேரம் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா, நீ எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்னென்ன இத பண்ணணும். இந்த 100 நாள் வேலைன்னு நெனச்சுக்கிட்டு, 100 நாள் நம்ம திறமைய காட்டுறோம்னு நெனச்சு இறங்கியிருக்கணும். எவ்வளோ பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் ஈஸியா கிடைச்ச மாரி கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது, அத கொஞ்சம் கூட எஃப்ஜேன்னு நெனைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறதில்ல. நான் வந்த அன்னைக்கு இந்த பையன பார்க்கும்போது என்ன நெனச்சேன் அப்படின்னா, கிக் பாக்ஸிங் பண்றாப்ல, நல்லா துடிப்பா இருக்கான், நல்லா வெடியா இருக்கான். கண்டிப்பா தட்டுவான்டா, ஃபைனல் வரைக்கும் போவான்டா, இல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருப்பான் அப்படின்னு நெனச்சா, இருக்கறதுலயே 1ஆம் நம்பர் மோசமான ஆள யார் இருப்பான்னு பார்த்தா அவனா தான் இருக்க முடியும். கெட்ட வார்த்தை பேசி ஏதோ பண்றது, காஜுங்கிற பேர்ல அந்த பொண்ணோட ஏதோ பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்குறது. எதுக்கு நீ தூங்கன்னா வீட்லயே தூங்க வேண்டியது தானே! எதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உனக்கு குடுத்து அங்க படுத்துக்கிறதுக்கு நீ எதுக்கு வர? நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு, அப்பயும் திரும்பி அவன் தூங்குறான். சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுல காலையிலே வேற சண்டை வேற. மாவு இது பண்றல தலைவன கைய பிடிச்சு இழுத்து, அங்க சண்டையாயி திரும்பி அவங்க சமாதானப்படுத்தி, நம்மளுக்கெல்லாம் பார்க்க இது பிக் பாஸ் வீடா? இல்ல வேற எதுவும் கருமமா? அப்படின்ற லெவல்ல இருக்கு. லிட்டரலி இரிட்டேட்டிங் தான் வருது. அந்த மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப்பர் டீலக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். 7த் சீசன்ல ஸ்மால் பாஸ், பிக் பாஸ் வீடு. அது ஒரு அட்ட ஃப்ளாப்பு. போன சீசன் பாய்ஸ் விசஸ் கேர்ள் அது ஃப்ளாப் ஆச்சு. அதனால பாதியிலே கேன்சல் பண்ணேன். இந்த சீசனும் சூப்பர் டீலக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, செம்ம பவரா இருக்கும். அத யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட கிடையாது. மொக்க பண்ணிட்டு இருக்கானுங்க. கழுத்த அறுக்குறாய்ங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுபடி பார்த்தீங்கன்னா, மக்களுமே காண்டாகுறாய்ங்க. மக்களுக்கு ஓட்டு போடவே பார்த்தீங்கன்னா, லிட்டரலி இஷ்டமே கிடையவே கிடையாது. அதனால வோட்டிங் பார்க்கும்போது திவாகருக்கு நல்ல வோட்டிங் விழுது. அப்புறம் சபரி அவர்களுக்கு நல்ல வோட்டிங். இவங்க சபரிய ஃபேக்கு அந்த மாரிலாம் சொல்ல அவன பொறுத்தவரைக்கும் அவனோட கேம் அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு பண்றான். மத்தபடி இந்த ஊர் கிழவியா பார்த்தீங்கன்னா, இந்த கலையரசன்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்வதிட்ட சொல்றது. எப்போதும் பார்வதியும் திவாகர் கேங் கூட தான் அவர் இருக்காரு. அவர்லாம் என்ன வீட்டுக்குள்ள பண்றாரு? ஏதாச்சும் ஒண்ணு அவ்ளோ கலைகளுக்கு இது பண்ணாரு. நெறைய அவார்டுகள்லாம் வாங்கியாச்சு. சரி ஓகே. நீ லெஜெண்டாவே இருந்துட்டு போ. வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? உன் திறமைய ஏதாச்சும் நிறைய காமிச்சிருக்கணுமே. ஒரு நடனமோ, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு காமிச்சு வெளிப்படுத்தி இருக்கணுமே. இல்ல ஆட்டத்துலயாச்சும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாரி ஒண்ணுமே இல்லாம பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கேன். அந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. அப்சரா சொல்ல வேணாம். அவங்க விளையாட மாட்றாங்க, அமைதியா இருக்காங்க. மத்தபடி இந்த மாரி சில்றத்தனம்லாம் பண்ணாம சைலன்ட்டாவாச்சும் இருக்காங்க. அதனால அப்சராக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா, ஹெவியா உழுவுது. ஒண்ணு இந்த அப்சரா காப்பாத்திரணும் நம்ம. இந்த வாரம் எஃப்ஜேவா இருக்கட்டும், அரோவாரா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நம்ம தொரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு மக்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால லிட்டரலி டேஞ்சர் ஜோன்ல என்னைய பொறுத்தவரைக்கும் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரோரா அண்ட் எஃப்ஜே இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கெமி இவங்க 3 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இந்த வாரம் இந்த 3 பேருமே போனாலும் சரிடா அப்படின்ற மாரி தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் ரூல்ஸ் எதையுமே மதிக்கிறது இல்ல. பிக் பாஸ் சொல்ற எதுவுமே கேட்கறது இல்ல. பொருட்கள உடைக்கிறது, தேவையில்லாத வேலைகள பார்க்கிறது. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் எஃப்ஜேக்கு ஒரு பாயாசம் இருக்குமோ அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது.
உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. யார் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இன்னைக்கு இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சீசன்லயும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாஸ்க் அப்படின்னா, அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் தான். இந்த சீசன்ல ஸ்டார்ட்டிங்லயே இந்த வாரம் அத அனவுன்ஸ் பண்ணோனே, நான்லாம் லைவெல்லாம் பாத்துறணும் இன்னைக்கு. அவ்வளதான் போட்டு அடிச்சுக்கிட்டு சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு நிக்க போறாய்ங்க. இதுல வேற டிஃபெண்டரா வேற நிக்கலாம் அப்டின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்குடியே மாப்பிள்ளையே அப்டின்ற மாரி தான் நெனச்சேன். இருக்கதுலயே வொர்ஸ்ட்டா இருந்தது பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல மட்டும் தான். நான் வந்து எல்லாத்தையும் வந்து நெகட்டிவா சொல்றேன்னு நெனச்சுக்க. நீங்களே பாருங்க. நீங்க உங்களே பார்க்கும்போது 24/7 என்ன கருமம் ஓடுது? காஜா ஏதாச்சும் ஓடிட்டு இருக்கு. இல்ல வேற கருமம் ஏதாச்சும் ஓடிட்டு இருக்கு. இல்லாட்டி ஊர்க்கலை மாரி பாத்தீங்கன்னா, பார்வதியும், திவாகரும் வந்து எல்லாத்தையும் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. ஐயா இவங்க இப்படி, அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட ஏதோ கன்டென்ட் குடுக்குறாங்க. ஆனா மிச்சம் இருக்க உள்ள மிச்சர்கள் வந்து யாருமே எதுவுமே குடுக்கறதே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்னைய பொறுத்தவரைக்கும் வயல்ட் கார்ட் சீக்கிரமே கொண்டு வந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாரி தான் தோணுது. தயவு செஞ்சு விஜய் டிவியா இருக்கட்டும், இந்த பிக் பாஸ் டீமுக்கு ஒரு கோரிக்கையாவே நாங்க வைக்கிறேன். அதாவது வயல்ட் கார்ட் கண்டஸ்டன்டையாச்சும் கொஞ்சம் தரமான கண்டஸ்டன்ட வந்து இறக்குனீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். அத விட்டு இதே மாரி நாங்க ஒரு சர்ச்சை பிரபலங்கள கொண்டு வரோம். ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லன்னு பார்க்குறோம் அப்படின்றத தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அத கொஞ்சமாச்சும் பார்த்து செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் நாமினேட் இதுக்கு வந்து இதாயிட்டாரு. அதனால அவர் தான் இந்த டாஸ்க்லயுமே ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. பார்வதி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா வந்து சீன் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு வீட்டு தல இத வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கிட்டாரு. எனக்கென்னா வீட்டு தலையானதே எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. வந்து துஷாருக்கு குடுத்தது. அவன் பார்வதி சொன்ன மாரி ஒரு கைப்பாவையா தான் அவர் இருக்காரு. யாராச்சும் சொல்றது, கேட்கறது, லிசன் பார்வதி லிட்டரலி அன்னைக்கெல்லாம் விட்டு செய் செய்ன்னு செய்து விட்டு மிரட்டி எடுக்குது. கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு பிரிச்சிருக்கணும். இதே எஃப்ஜெட் அந்த மாரி போயிருச்சுன்னா, அவன் விட்டு கெட்ட வார்த்தை எடுத்துட்டு 2 பேரும் அடிதடி சண்டையா ஆயிருக்கும். அப்படி மார்க் பண்ணுது, ட்ரிகர் பண்ணுது. நான் தான் தல. நான் தான். நான் தான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் தல பதவி குடுங்க ரொம்ப நல்லதுதான் அப்படின்ற மாரி தான் தோணுது. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும்? தல பதவிய வந்து பார்த்தீங்கன்னா, புடுங்குனது ஓகேவா? உங்கள பொறுத்த இந்த பிக் பாஸ் சீசன் பார்க்குறீங்களா? உங்களுக்கு புடிச்ச கண்டஸ்டன்ட் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.